ஸ்ரீ ரேவா காண்டம் 45ஆம் அத்தியாயம். அந்தகனுக்கு வரம் கிடைத்தல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இதே கேள்வியை முன்னர் உத்தானபாத மன்னர் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் சபையில் மகேஸ்வரரிடம் வினவினார். உத்தானபாதன் கூறினார், இந்த தீர்த்தம் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது மற்றும் அனைத்து தேவர்களாலும் நிறைந்தது. இது மற்ற இடங்களை விட மிகவும் இரகசியமானதாக கருதப்படுகிறது. இதைவிட இரகசியமான இடம் வேறு எதுவும் கேள்விப்பட்டதோ அல்லது கண்டதோ இல்லை. சூலபேதம் எவ்வாறு தோன்றியது? அது யாரால் உருவாக்கப்பட்டது? இறைவா, இந்த தீர்த்தத்தின் பெருமையை எனக்கு விரிவாக கூறுங்கள். ஈஸ்வரனார் கூறினார், முன்னொரு காலத்தில் மிகுந்த வீரம் கொண்ட, தனது பலத்தால் கர்வம் கொண்ட ஒரு தானவன் இருந்தான். அவனை போல் பலத்தில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை. அவன் பிரம்மதேவரின் மகனின் மகன். அவன் அடக்க முடியாத அகங்காரம் கொண்டவன். அவனது பெயர் அந்தகன். அந்த பாவி தனது சொந்த இருப்பிடத்தில் தங்கி எதிரிகள் இல்லாத தனது ராஜ்யத்தை ஆட்சி செய்தான். அவன் நல்ல உணவு உட்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் மனித உலகில் வாழ்ந்தான். ஆனால் தேவர்கள் அவனை தாக்க முடியவில்லை. அந்த பாவியின் இருப்பிடம் ஒரு நெருப்பு தோட்டம் போல இருந்தது. இதற்கிடையில் பரத குலத்தோனே, ஒரு சமயம் அவன் இவ்வாறு சிந்தித்தான், நான் மகாதேவனை வழிபடுவேன். அதன் மூலம் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் மனதில் இருக்கும் ஒரு தெய்வீக வரத்தை அவரிடம் நான் கேட்பேன். இவ்வாறு தீர்மானித்த பின்னர் அந்தகன் தன் இல்லத்தை விட்டு வெளியேறினான். அவன் ரேவா நதிக்கரையை அடைந்தான். அந்த தானவன் மயிர்கூச்செறிய வைக்கும் ஒரு கடுமையான தவத்தை செய்தான். அவன் 1000 தேவ ஆண்டுகள் உணவை உட்கொள்ளாமல் இருந்தான். உணவேதும் உண்ணாமல் இருந்தான். 2வது 1000 தேவ ஆண்டுகள் அவன் தண்ணீரை மட்டுமே அருந்தி கழித்தான். அவன் 3வது 1000த்தில் புகையை உள்ளிழுப்பதில் ஈடுபட்டிருந்தான். 4வது 1000 ஆண்டுகளுக்கு அவன் யோக பயிற்சி செய்தான். இதற்கு முன்பு யாரும் இந்த வகையான ஒரு கடுமையான தவத்தை செய்ததில்லை. பரத குலத்தோனே, அவனுடைய உடலில் எலும்புகளும் தோலும் மட்டுமே எஞ்சியிருந்தன. அவனுடைய தலையிலிருந்து ஒரு புகை தூண் எழுந்தது. மன்னா, அது தேவலோகத்தையும் கடந்து கைலாசத்தில் பரவி நின்றது. அப்போது இறைவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த அன்னை உமாதேவியார் இந்த வார்த்தைகளை கூறினார். மனித உலகில் இந்த உக்கிரமான தவம் செய்பவர் யார்? பரமேஸ்வரரே, 4000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இது போன்ற தவத்தை இதற்கு முன் யாரும் செய்ததில்லை. இது போன்ற ஒரு தவம் காணப்பட்டதோ அல்லது கேட்கப்பட்டதோ இல்லை. இறைவா, ஒழுக்கமான அனுஷ்டானங்களை கொண்ட இந்த பக்தனிடம் ஏன் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள்? இறைவா, குறைந்த தவம் செய்த மற்ற அனைவருக்கும் நீங்கள் விரைவாக வரங்களை அளிக்கிறீர்கள். பக்தர்களை நேசிப்பவர் என்று புகழ்பெற்ற மகேஸ்வரரே, இந்த தானவன் தவத்திலிருந்து எழுப்பப்படும் வரை நான் உங்களுடன் பகடை ஆட்டம் ஆட விரும்பவில்லை. ஈஸ்வரனார் கூறினார், நன்று நன்று. மங்களகரமான அனைத்து அம்சங்களையும் கொண்ட பெரும் தேவியே, அந்த பெரும் தானவன் துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பதை நான் அறியேன். அழகியவளே, அவன் மிக உயர்ந்த நிலையை, பிரம்மத்தை தியானித்து யோக பயிற்சியில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தவம் செய்யும் இடத்திற்கு என்னுடன் வா. இப்படி கூறிவிட்டு மகேஸ்வரனார் தேவி உமையுடன் அங்கு சென்றார். எலும்பும் தோலுமாக மெலிந்த நிலையில் இருந்த அவனை சம்புமூர்த்தி கண்டார். மகிழ்ந்த தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனார் பயங்கரமான அச்சமூட்டும் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு கடுமையான செயலை நீ செய்திருக்கிறாய். அன்பனே, ஏன் இப்படிப்பட்ட கொடிய தவத்தை செய்தாய்? அன்பனே, உன் மனதில் என்ன இருக்கிறதோ அந்த வரத்தை நான் உனக்கு தருகிறேன். அந்தகன் கூறினான், இறைவா, நீங்கள் என் மீது பிரியப்பட்டால் சங்கரனாரே, மகேஸ்வரரே, நீங்கள் வரமளிக்க விரும்பினால் உங்கள் அருளால் நான் அனைத்து தேவர்களையும் வெல்வேன். ஈஸ்வரனார் கூறினார், தேவர்களுடன் கனவில் கூட சண்டையிடலாகாது. முடியாததை கூறக்கூடாது. மனதிற்கு பிடிக்காததை கேட்கக்கூடாது. உன் மனதில் உள்ள வேறு ஒன்றை கேட்பாய். நீ மனித உலகங்களிலும் பாதாளங்களிலும் வர்க்க இன்பங்களுக்கு நிகரான பலவிதமான இன்பங்களை அனுபவிப்பாய். ஸ்வர்க்கத்தில் தேவர்களின் தலைவனை போல தடையின்றி ராஜ்யத்தை ஆள்வாய். இறைவனின் வார்த்தைகளை கேட்ட அந்தகன் ஏமாற்றத்துடனும் சோகத்துடனும் அங்கு நின்றான்.
அவன் கூறினான், என் துன்பமயமான போராட்டங்களும் தவங்களும் வீணாகிவிட்டன. என்னால் எதுவும் சாதிக்கப்படவில்லை. அவன் ஒரு பெருமூச்சு விட்டு வேர்கள் வெட்டப்பட்ட மரம் போல தரையில் சரிந்து விழுந்தான். அவன் மூச்சற்று கிடந்தான். அவன் உணர்வற்று கிடப்பதைக் கண்ட தேவி இந்த வார்த்தைகளை கூறலானாள். சங்கரனாரே, இந்த அசுரன் விரும்புவதை இவனுக்கு அருளுங்கள். உங்கள் பக்தர்களை நீங்கள் புறக்கணித்தால் அது உங்களுக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும். ஈஸ்வரனார் கூறினார், தேவி, அவனது விருப்பப்படி நான் அவனுக்கு வரமளித்தால் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையோ பிரம்மதேவரையோ ஏன் என்னையோ மற்ற தேவர்களையோ கூட ஒருபோதும் மதிக்க மாட்டான். தேவி, தேவர்களின் சக்தியை அடைந்த அவன் அனைவரையும் இகழ்ந்து புறக்கணிப்பான். தேவி கூறினாள், மகேஸ்வரனாரே, ஏதேனும் ஒரு வழியில் அவனை உயர்த்துவீராக. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர மற்ற எல்லா சுரர்களையும் வெல்வாயாக என்பது போன்ற ஒரு வரம் அளிக்கப்படட்டும். ஈஸ்வரனார் கூறினார், அழகியவளே, இதுவே என் மனதிற்கு தோன்றிய அதே சிறந்த வழிதான். நீ கூறியபடியே நான் அவனுக்கு வரமளிக்கிறேன். பின்னர் அமிர்தத்தால் தெளிக்கப்பட்ட அவன் ஒரு கணத்தில் இயல்பு நிலைக்கு வந்து அமைதி அடைந்தான். அவனது எல்லா அங்கங்களும் மீண்டும் பொலிவு பெற்று புத்துணர்ச்சி அடைந்தன. இறைவனார் கூறினார், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் கேட்பாய். இந்த சிறந்த வரத்தை ஏற்றுக்கொள்வாய். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எதிராக அதை பயன்படுத்தாத நிபந்தனையுடன் உனக்கு விருப்பமானதை நான் உனக்கு அளிக்கிறேன். உன் விஷயத்தில் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். உன் தர்மம் தவறாமல் இருக்கட்டும். அசுரனே, நீ விரும்பினால் நான் உனக்கு வரமளிக்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் என்னையும் தவிர மற்ற எல்லா சுரர்களையும் நீ வெல்வாய். அந்தகன் கூறினான், அப்படியே ஆகட்டும் மகேஸ்வரனாரே, என் பலத்தை மட்டுமே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர மற்ற அனைவரையும் நான் வெல்வேன். நான் திருப்தி அடைந்து விட்டேன். இறைவனே, உமையுடன் கைலாசத்தின் சிறந்த சிகரங்களுக்கு செல்லுங்கள். இதற்கு பின்னர் தனது பெரிய காளையின் மீது ஏறி அவனுக்கு வரமளித்த இறைவனார் தேவி உமையுடன் அங்கேயே மறைந்து போனார். 45ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.